ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ராகி மாவு எப்படி அரைக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். 1 டம்ளர் ராகி எடுத்துக்கோங்க. 1 டம்ளர் அதே டம்ளரில் 1 டம்ளர் இட்லி அரிசி எடுத்துக்கோங்க. அரை டம்ளருக்கு கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல. உளுத்தம்பருப்பும் கொஞ்சம் 1 டீஸ்பூன் வெந்தயம் எடுத்து நல்லா கழுவிட்டு 8 மணி நேரம் ஊற வச்சுட்டு அப்புறமா அரைச்சி இட்லி மாவு மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. எடுத்து தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கையாலேயே நல்லா கலந்து மூடி வச்சிடுங்க. 8 மணி நேரம் புளிக்க விட்டுடணும். அப்புறமா பார்த்திங்கன்னா புசு புசுன்னு மாவு நல்லா ஊறி வந்துடும். அதுக்கப்புறமா இட்லி ஊற்றினீங்கன்னா நல்லாயிருக்கும். நான் நைட்டே பண்ணி வச்சுட்டேன். காலையில் இட்லியும் ஊற்றினேன். இந்த இட்லி ரொம்ப ஹெல்த்தியும் கூட. பிள்ளைங்களுக்கு அடிக்கடி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். சர்க்கரை இருக்குதுன்னு சொல்கிறவங்க அடிக்கடி செஞ்சு சாப்பிட்லாம். ரொம்ப ஹெல்த்தி. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். என் பையனுக்கு ரொம்ப பிடிக்கும். நான் அதனால் அடிக்கடி இந்த மாதிரி தான் இட்லி ஊற்றுவேன். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும்.